வணக்கம் நண்பர்களே. 2025 மார்ச் மாத கிரக அமைப்புகளின்படி ரிஷபராசிக்கான பலன்கள். இந்த மாத கிரக அமைப்புகள் என்பது குறிப்பிடத்தக்க வகையில் அமைஞ்சிருக்கு. அதாவது ஒரே ராசியில் 5 கிரகங்களுடைய கூட்டணிகள் அப்படிங்கிறது அமையும். அதாவது சூரியன், சுக்கிரன், புதன், சனி மற்றும் ராகு ஒரே இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது இது எக்ஸாக்டாக சொல்லணும்னா கும்பராசிக்கும் மீன ராசிக்கும் இடைப்பட்ட இடத்துல இந்த கிரக கூட்டணிகள் அப்படிங்கிறது ஏற்படும். தவிர இங்கே சுக்கிரனும் புதனும் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்வாங்க. தவிர சுக்கிரன் இங்கே உச்சம் பெற்ற நிலையில் இருக்காங்க. ஆக இந்த கிரக கூட்டணிகள் என்பது வலுவாக இருக்கா, சாதகமான நிலைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான். காரணம், இது நட்பால் உருவாகக்கூடிய ஒரு கூட்டணிகள் அல்ல. எதிரிக்கு எதிரி எனக்கு நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை உருவாகக்கூடிய ஒரு கிரக கூட்டணி. உதாரணத்துக்கு சூரியனுடைய நிலை எடுத்துட்டோம்னா சூரியன் சனிக்கும் ஆகாது, ராகுக்கும் ஆகாது. ஆனால் புதன் சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறதுனால இந்த சனியும் ராகுவால் சூரியனுக்கு அவ்வளவாக சாதகமில்லாத பாதகமான நிலைகளை கொடுக்கவும் முடியாது. அதாவது இங்கே இப்போது சனியும் ராகுவும் சூரியனுக்கு பாதகமான நிலைகளை செயல்பட முடியாது. ஆனால் இயற்கையாக அவங்களால சாதகமான நிலைகளை செயல்பட முடியாது. அப்போ இங்கே என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் யூகிக்கிறது. இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் அந்த கர்ம பலன்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கிரகங்களால் இங்கே நல்லது கெட்டது வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்க அந்தந்த நன்மை தீமைகளால் தீண்டப்படாமல் இருக்காங்களா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நல்லதோ கெட்டதோ அவங்கவுங்க ஜாதகப்படி வரவும் செய்யும், போகவும் செய்யும். அப்போது இங்கே ஒரு பாதகமான விஷயம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எரியிற தீ இருக்குதுன்னா அந்த எரியிற தீயை நம்ம அணைக்கிறோமா இல்லை எண்ணெய் ஊற்றி வளர்க்குறோமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்கும். அதுவே ஒரு நல்ல விஷயமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அது ருசியான சாப்பாடுங்கிறதுனால வயிற்றளவுக்கு சாப்பிட்டு வயிற்றை நிரப்புறோமா, இல்லை ருசியான சாப்பாடுங்கிறதுக்காக கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு நோயை சம்பாதிக்கிறோமா அப்படிங்கிறது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. இது சும்மா உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஆக இந்த மாதிரியாக கிரகங்கள் அமையக்கூடிய காலகட்டங்களில் அவங்கவுங்களுடைய கர்ம பலன் தான் இங்கே விஷயத்தை தீர்மானிக்கும். ஆக சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த மாதிரியான கிரக அமைப்புகளால் நல்லது நடக்காமல் அல்ல, நடக்கக்கூடிய அந்த நல்லதுகளை நாம் எப்படி சரியான முறையில் பயன்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் விஷயங்களானது அமையும். சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு இது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் வரவும் போகவுமாக இருக்குமே அல்லாமல் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்கிற மாதிரி அப்பப்போ அனுபவிச்சுக்கலாமே அல்லாமல் நீண்டகால அடிப்படையில் எந்த ஒரு நல்லதையோ கெட்டதையோ எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரு பொதுவான நிலை. பட் ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்தானங்களுக்கும் அது சில பாதிப்புகளை பாதகமான முறைகளில் அது ஏற்படுத்தும். அப்படி ரிஷபராசிக்கு பார்க்கும்போது இந்த கிரக அமைப்புகளானது 11ஆம் இடத்துல அமைஞ்சு வருது. இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதனும் அந்த கிரக கூட்டணிக்குள்ளே தான் இருக்காங்க. அடிஷனலாக உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்ற நிலையில் வக்ரகதியில் செயல்பட்டு வர்றாங்க. பொதுவாக 11ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் தான். உங்களுடைய ராசி அதிபதியும் அந்த இடத்துல உச்சம் பெற்ற நிலையிலிருந்து செயல்பட்டு வர்றது. மேலே ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பல சாதகமான அமைப்புகள் உண்டு, பல திருப்புமுனைகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. எல்லா ரிஷபராசிக்காரங்களும் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு குறித்தான விஷயங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க, கலகலப்பாக இருப்பீங்க. மனசுக்குள்ள ஒரு தைரியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். எதையும் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செயல்பட்டு வருவீங்க. ஒருவித கற்பனை சக்தி அப்படிங்கிறதும் அதிகரிக்கும். தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவீங்க. ஏதோ ஒரு வகையில் எதிர்பாராத லாபங்கள், அனுகூலங்கள், ஆதாயங்கள் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க பெற்று வரும்.
இப்படி பல சாதகமான அமைப்புகள் என்பது ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுமையாக இருக்குது. ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட நிலைகளையும் செயல்பட்டு வருது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் கிடைக்காமல் எல்லாமே கிடைக்கத்தான் செய்யும். ஏதோ ஒரு வகையில் ரிஷபராசிக்காரங்க அவங்கவுங்களுடைய விஷயங்களில் நற்காரியங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள், சுப விசேஷங்கள், சுப காரியங்கள் போன்ற நிலைகள் கூட நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு கைகூடும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டங்களில் இருக்கும். காதல் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். இப்படி எல்லாமே நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். அப்படி கிடைச்சது சரியான முறையில் தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய சாமர்த்தியத்தில் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் இந்த கிரக கூட்டணிகள் அப்படிங்கிறதும் முரண்பட்ட நிலைகளை செயல்படுது, கொடுப்பதும் கெடுப்பதுமாக மாறி மாறி செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் உச்சப்பட்ட நிலையில் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் கூட ஒரு வக்கர நிலையிலும் செயல்பட்டு வர்றாங்க. ஆக அதற்குண்டான அந்த அலைச்சல்கள் சிரமங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒன்று கொடுத்து கெடுக்கும், இல்லைன்னா கெடுத்து கொடுக்கும். ஆக சிரமம் பார்க்காமல் செயல்பட வேண்டியது ரிஷபராசிக்காரங்களுக்கு முக்கியமாக இருக்கும். பிரச்சனை சங்கடங்கள் வந்ததுன்னா அமைதியாக சாந்தமாக இருக்கிறது முக்கியம். அதை விட்டுட்டு பிரச்சனைகளை பேசிய வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. தவிர ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் வாய் நிதானம் என்பதும் தேவைப்படும். காரணம் என்னென்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக பேசவும் செய்வாங்க. இப்போ அந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் சனியெல்லாம் வந்ததுன்னா ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம ஒன்று சொல்ல வெளியில் போய் சேரும்போது வேறு மாதிரி தான் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு கருத்தை வச்சு சொல்லியிருப்போம், ஆனால் மற்றவங்க அதை வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டு தீவிர சங்கடங்கள் வாக்குவாதங்கள் இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க சும்மா இருந்தாலும் அவங்க விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா மற்றவங்க சொல் பேச்சு அப்படிங்கிறத கேட்கவே மாட்டாங்க, கண்டு காணாமலுமே இருப்பாங்க. என்ன சொன்னாலும் மற்றவங்க காதில் எதுவுமே விழுகாது. நமக்கு அது ரொம்ப கடுப்பாக இருக்கும். நம்ம என்னடா இவ்வளோ தூரம் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் எதையுமே சட்டம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சங்கடமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சங்கடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். மெயினாக பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். குடும்ப காரியங்கள் ஈடுபட்டு வருவீங்க. குடும்பத்துக்குள்ளே குடும்ப உறவுகளுக்குள்ளே சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும். குடும்ப தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுட்டு வருவீங்க. பொருளாதார நிலைகள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். பொருள் வரவுகள் சாதகமாக இருக்கும். குறிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள், பொன்பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கப்பட்டு வருவீங்க. ஏதோ ஒரு வகையில் பண வரவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தாராளமாகவே இருக்கும். எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம். கடன் பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். குறிப்பாக கடன் வாங்குவது கொடுப்பது தொடர்பான விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். ஏற்கனவே வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பதற்கான முயற்சிகள் ஈடுபட்டு வருவீங்க. இல்லை புதிதாக ஏதாவது கடன்களை வாங்கி புதிய சில விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் சிலருக்கு அதிகரிக்கும். ஏதோ ஒரு வகையில் இந்த கடன் போன்ற விஷயங்கள் வாங்குவது கொடுப்பது போன்ற தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அது சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அப்படிங்கிறதும் உண்டு. பட் அளவுக்கு வேணால் அமுதம் நெஞ்சு அப்படிங்கிறதும் ஒன்று மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா பொதுவாக இந்த 11ஆம் இடத்தில் கிரக அமைப்புகள் வந்ததுனால இதுதான் பெரிய பிரச்சனை. எல்லாமே அளவுக்கு அதிகமாக கொடுத்துருவாங்க, ஆனால் கொடுத்ததை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பியும் விட்டுடுவாங்க. அப்படியே இந்த காசு பண்ண விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்கள் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. எதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அளவுக்கு அதிகமாக ஈடுபட்டு தேவையில்லாத சங்கடங்களை வளர்த்துக்காதுங்க. அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் உண்டு. ஏதோ ஒரு வகையில் உடல்நலத்தில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். மருத்துவ விரயங்கள் கொஞ்சம் குறையவே ஆரம்பிக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ள சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் வகையில் நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தைகள் வகையில் சுப பாக்கியங்களை அறிவிக்கலாம். குழந்தைகளுக்கான சுப காரியங்களை நடத்தி வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். திருமண அமைப்புகள், புத்திர பாக்கிய அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். பெண் பிறப்புகள் வகையில் சாதகமான அமைப்புகள் இருக்கும். மெயினாக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க எல்லாத்துக்கும் குடும்பத்தில் இருக்க யாருக்கு நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ உங்களோட உடன்பிறப்புகளுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வருவீங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அவங்களுக்கான நற்காரியங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கும். அவங்க வகையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் பெரிய அளவில் பாதகமான சூழ்நிலையாக இருக்காது. எல்லாமே சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக நன்மை தரக்கூடிய அமைப்புகளும் இருந்து வரும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு கலவையான அமைப்புகள் இருக்கும். இதில் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டுவீங்க. அவங்க வகையில் சில சாதகமான அமைப்புகளையும் பார்த்து வரலாம். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு அளவான அமைப்புகள் தான் இருக்குது. மாணவர்களுக்கு கவனம் என்பது அதிகமாக தேவைப்படும். அதாவது தனிப்பட்ட முறையில் மாணவர்கள் பார்ப்பதற்கு பிரிஸ்காக தான் இருப்பாங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் கல்வி வித்தைகளை தேவையில்லாத தடை தாமதங்கள், கவனச்சிதறல்கள் போன்ற விஷயங்கள் இருக்கும். சிலருக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற அமைப்புகள் ஏற்படலாம். அது மாதிரியான விஷயங்களை நன்மைகளை எதிர்பார்க்க முடியும். பட் பொதுவாகவே மாணவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். பொதுவாக ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் காரியத்தில் கருத்தாக இருப்பீங்க. ஆனால் காரிய ரீதியான விஷயங்கள் அலைச்சல்களும் சிரமங்களும் உடன் இருக்கத்தான் செய்யும். சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸும் அப்பப்போ இருக்கத்தான் செய்யும்.
அதுக்கு நீங்களும் காரணமாக இருக்கலாம், மற்றவங்களும் காரணமாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் 1க்கு 2 வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஸோ அலைச்சல்கள் தவிர்க்க முடியாதாக இருக்கும். பட் அதே நேரம் காரியங்களை சிறப்புகளை பெற்று வருவீங்க. ஸோ தொழில் வேலை உத்தியோகத்தும் சாதகமான அமைப்புகள் என்பது உண்டு. ஓராளாக ரிஷபராசியை பார்க்கும்போது இந்த மாதம் சாதகமான அமைப்புகள் என்பது பல விஷயங்களும் தென்படும். முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நல்ல விதமாக பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.